ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வந்து வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பார்த்து என்னோட டிப்ஸ் இப்படி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் நீங்கள் எந்த ஒரு பொருளும் வாங்காமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி கேன்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் எதுனா ஒரு சில பொருட்கள், அதாவது நீங்கள் ஆயில் ஆகட்டும் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கேன்லாம் கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கேரட், பீன்ஸ், அதாவது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு சில காய்கறி ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது நல்லா நீட்னஸாக இருக்கும். தனியாகவும் இந்த மாதிரி வைக்கும்போது அழகாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே நல்லா வாட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முட்டை, அதுக்கப்புறம் வந்து டானிக் பாட்டிலு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் வாங்கினோம் அப்படின்னா, ஸோ வரக்கூடியது வந்து மழைக்காலன்றனால வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி காத்தோட்டமாக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லில் வேறு பகுதியை இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சுட்டு, அதாவது அடுப்பு எரியக்கூடாது, தோசைக்கல் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் வாங்கினோன்னா வாங்கிட்டு வந்ததுமே ஒரு துணிக்குள்ளே வச்சுட்டு மூடிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். அந்த கூலிங்கில் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சூப்பராக நம்மளுக்கு முருங்கைக்கீரை அழகாக தனியாக இந்த மாதிரி கையை வச்சு எடுக்கும்போதே, உருவி எடுக்கும்போதே அழகாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மணிக்கணக்காக உட்காந்து கீரையை வாங்கிட்டு வந்ததுமே உரிக்காமல் இந்த மாதிரி நல்ல ஒரு துணியில் போட்டு நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா சூப்பராக வந்து தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம வாங்கக்கூடிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து எல்லா குழம்புக்குமே வந்து நம்ம போடுவோம். இது குழம்புன்னு மட்டும் இல்லை, பொரியல் எந்த ஒரு இது செஞ்சாலுமே வந்து மஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து அழுகிடுது. ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போன மாரி ஆயிடுது, என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே. ஸோ வாங்கிட்டு வந்ததுமே இந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பச்சை மிளகாயை இந்த மாதிரி தனித்தனியாக வந்து மேலே இருக்க அந்த காம்பை வந்து பிச்சு எடுத்துடணும். மெயின் வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் ஒரு காட்டன் துணியை வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் புதினாவுமே அதேமாரி தான். ஸோ வாங்கிட்டு வந்தமாதிரி கட்டெல்லாம் பிரிச்சுட்டு உள்ளே வந்து எதனா வந்து தேவையில்லாத செடிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிட்டு வந்ததுமே மேலே பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி உள்ளே தனியாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து தனித்தனியாக அந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த புதினாவோட காம்பு வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. இதே போல் தான் கொத்தமல்லியுமே. ஸோ கொத்தமல்லியுமே வந்து பொதுவாக நிறைய வந்து உள்ளுக்கு வந்து இந்த புல் எல்லாமே இருக்கும், கீரையில் இருக்க மாதிரி. அதனால் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் புதினா எப்படி க்ளீன் பண்ணீங்களோ அதேமாரி இதுவுமே க்ளீன் பண்ணிட்டு கீழே வந்து தண்டு பாருங்கள் ரொம்ப வந்து கனமாக இருக்குது. லைட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து மெலிசாக இருந்துச்சுன்னா தண்டு பகுதியோடு சேர்த்து நம்ம குழம்புக்கு, பொரியலுக்கு கட் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணோமோ அதே மாதிரி நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதே போல் தனித்தனியாக அதே மாதிரி எடுத்து வச்சுப்பேன். தேவைப்படும் போது தனித்தனியாக எடுத்துப்பேன். நம்ம மொத்தமாக வச்சுட்டோன்னா ஒவ்வொரு முறை எடுக்கும்போது தண்ணி வந்து உள்ளே விட்டுரும். ஸோ இந்த மாதிரி தனியாக வைக்கிற பட்சத்தில் அழகாக வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம். அதே போல் தேங்காய்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சாலும் சரி, கொஞ்ச நாள் ஆனதுமே ஒரு மாதிரி ஆயிரும். எப்பவுமே தேங்காய்லாம் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குடுமி பகுதியை, ஒரு சிலர் வந்து குடுமி பகுதி எடுக்க வேணான்னுவாங்க. ஆனால் நீங்கள் குடுமி பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காயுமே வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சாலும் மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வாங்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழமுமே வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து கருப்பாக மாறிடும். இது பாருங்கள், கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. வாங்கும்போது பச்சையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு 1 மாதம் ஆனாலும் அந்த எலுமிச்சை நல்லா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். வரக்கூடியது மழைக்காலன்றனால நம்ம அரைக்கக்கூடிய மாவு வந்து சட்டுன்னு வந்து புளிச்சு வராது. ஸோ எப்பொழுதுமே வந்து நீங்கள் காலையில் இல்லை மதியானம் அரைக்கிறீங்க அப்படின்னா நைட்டுக்கு தேவையான அளவு, ஒரு சில நைட்டு வந்து டிஃபன் தான் சாப்பிடுவாங்க.
ஸோ அப்படி இல்ல மார்னிங் டைமில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, மாவு நம்மளுக்கு புளிச்சு வரணும்னா, இந்த மாரி ஹாட் பாக்ஸ்க்குள்ளே தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா மாவு சூப்பரா புளிச்சு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து நம்ம உள்ள கழுகவே முடியாது. ஸோ இந்த மாரி கழுக முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் அதிக விலை கொடுத்து ப்ரஷ்லாம் வாங்க தேவையில்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இந்த மாரி போட்டுருங்க. இது கூடயே வந்து லிக்விட், அதாவது நம்ம பாத்திரம் கழுகக்கூடிய அந்த லிக்விடு அதுவுமே கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். ஸோ இப்போ ஒரே ஒரு பாட்டிலில் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாரி சேர்த்து நம்ம நல்லா குலுக்கும்போது நல்லா அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்க்ரப்பர் மாரி வேலை செய்யும். உள்ளே இருக்க படிஞ்சிருக்க அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். இப்போ பாருங்கள், கீழ் போர்ஷன்லுமே வந்து அழுக்கு அழகா போயிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி கழுகாத பாட்டிலுக்கும் கழுகுன பாட்டிலுக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி குயிக்காக 2 நிமிஷத்தில் நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் வந்து எலுமிச்சை பழம்லாம் வந்து ரொம்ப அழுகி போயிடுச்சு, ரொம்ப இந்த மாதிரி கருப்பாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க. ஸோ ஒரு சிலர் வந்து கசக்குதுன்னு வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ தூக்கி போடாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிறபடி நீங்கள் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் வந்து எலுமிச்சை பழம் வந்து இந்த சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த எலுமிச்சை தோலை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. ஸோ இப்போ வந்து எலுமிச்சை பழச்சாறு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு தனியாக விதையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா நான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு சிட்டிகை அளவு போட்டால் போதும். இது கூடவே கொஞ்சமாக பேஸ்ட்டுமே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது 2மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன் மாதிரி நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள், இது ரொம்ப பழசாயிடுச்சு இந்த கிளாஸு. ஸோ ஓரப்பகுதியெலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரியான கிளாஸு அதே போல் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கிளாஸ்லாம் வந்து அழகாக வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். இந்த சொல்யூஷனை எடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அப்படி இல்லைன்னா சாஃப்டான இந்த, அதாவது கண்ணாடி கிளாஸ்க்குலாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டோம் அப்படின்னா அங்கங்கே வந்து ஸ்க்ராச்சஸ் மாதிரி விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாங் எடுத்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே சூப்பராக நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இப்போ இந்த கிளாஸை நான் வந்து உங்களுக்கு கழுகி காட்டுறேன் பாருங்கள். எப்படி சூப்பராக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே போல் இந்த மாதிரி சில்வர்லான கிளாஸ்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு அழகாக தேய்ச்சி எடுக்கலாம். நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு மின்னும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தூக்கி போட்டு வச்சுருக்க அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு சூப்பரான நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி, அதாவது க்ளீனிங் ஒரு லிக்விட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அழகாக கழுகி எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இந்த மாதிரியான கூடைகள்லாம், இது வந்து பாத்திரம் வந்து நம்ம கவுத்து வைப்போம்ல அந்த கூடை தான். ஸோ உப்பு தண்ணி ரொம்ப வந்து உப்பு அதிகமாக இருக்க வீட்டிலலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த உப்பு தண்ணினால் அங்கங்கே வந்து இந்த மாதிரி கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த க்ளீன் டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பாருங்க. நம்ம சும்மா இருக்கிற டைமில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி பூண்டெல்லாம் உரித்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி அழுகுன மாதிரி, அதுக்கப்புறம் தண்ணி விட்ட மாதிரி. எப்பவுமே வந்து பூண்டெல்லாம் வந்து நீங்கள் தோலை உரிக்கிறீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பூண்டு வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.